கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மத்தவராயபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்தவராயபுரம் பகுதியில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் விழா மற்றும் தொண்டர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி ஆலோசனை கூட்டத்தில் பேசினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் மத்தவராயபுரம் அதிமுகவின் கோட்டை என்றும் இப்பகுதிக்கு மக்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் செய்து கொடுத்துள்ளோம் என கூறினார். மேலும் விடியா திமுக பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து அதிமுக சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் முழுமையான வெற்றியை பெற உழைக்க வேண்டும் என கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊராட்சி நம்முடைய கோட்டை எப்பவுமே எல்லா திட்டமும் நம்ம தான் பண்ணி கொடுத்திருக்கிறோம். அத்தனை திட்டமும் இங்க இருக்கக்கூடிய பதிகள் இருந்து தேவையான திட்டங்களை பூரா என்ன கேட்டாலும் பண்ணி கொடுத்திருக்கிறோம். அதே போல பல வீடுகள் இங்க இருக்கிற மெயின் ரோடு, சிறுவாணி ரோடு, கட் ரோடு, தோட்டங்களுக்கு போற ரோடு இருந்தாலும் சரி, இந்த வகையில் கூடிய அத்தனை பாலங்கள், அது மட்டுமல்ல நம்ம பகுதிக்கு மட்டும் 50 கிலோமீட்டர் தண்ணி கொண்டு கொடுத்திருக்கிறோம் குடிக்கிறதுக்கு. அம்மா இருக்குமா நான் கேட்டு வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக என்றும் அதில் 31 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து கோவை மாவட்டத்தையே மாற்றி காட்டியுள்ளோம் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேவராயபுரம் மற்றும் ஜாகிர் பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். பின்னர் பேசிய அவர், 31 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலிருந்து கோவை மாவட்டத்தையே மாற்றி காட்டியுள்ளோம் என தெரிவித்தார். மேலும் கோவையில் 6 கல்லூரிகள் மற்றும் சாலைகள், பாலங்கள் என எண்ணற்ற திட்டங்களை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 52 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகள் நம்ம ஆளுங்கட்சி பல திட்டங்கள் கொடுத்துருக்கோம். இந்த தொகுதிக்கு மாதிரி யாரு பண்ணல அத்தனை திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் நான் அமைச்சராக கோயம்புத்தூர் மாற்றி அமைச்சிருக்கிறேன். 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படியே சொல்லிட்டே போலாம். 6 புதிய கல்லூரி கொண்டு கொடுத்துருக்கோம்.